வளம் தரும் வாஸ்து சாஸ்திரத்தில் இன்று நாம் பார்த்து இருப்பது தெருக்குத்தல். தெருக்குத்தல்னால் பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாது. தெருக்குத்தல்னால் என்னன்றதே தெரியாது சில பேருக்கெலாம். வீடு வந்து எங்களுக்கு வாஸ்து பிரகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த தெருக்குத்தல் வீடு வாஸ்து பிரகாரம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் வீடு வாஸ்து பிரகாரம் கரெக்டாக தான் கட்டியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீடு வாஸ்து பிரகாரம் இருந்தாலும் தெருக்குத்தல்ன்றது மிகப்பெரிய தீய பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய தீய பலன்களை கொடுக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, தெருக்குத்தல் வந்து என்னென்ன தெருக்குத்தல்லாம் இருக்குது, எந்தெந்த தெருக்குத்தல் வந்தால் நன்மைகள் தரும், எந்த தெருக்குத்து வந்தால் தீமைகள் தரும், அதேபோல் அனைத்து திசைகளிலும் தெருக்குத்தல் வரும்போது அதனுடைய நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மொத்தம் 4 தெருக்குத்தல் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து முழு தெருக்குத்தல்கள், அடுத்தது நேர் தெருக்குத்தல், அடுத்து வந்து உச்ச தெருக்குத்தல், நீச்ச தெருக்குத்தல். இது போல் 4 தெருக்குத்தல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முழு தெருக்குத்தல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு இந்த 4 திசையில் நம்ம ஏதோ ஒரு சைடு மனை வாங்குகிறோம். வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு மனைக்கு முன்னாடி கிழக்கு பக்கம்னு எடுத்துக்கோங்களேன். கிழக்கு பக்கம் நமக்கு ரோடு இருக்கும். ரோட்டுக்கு முன்னாடி ஒரு சாலை போயிட்டுருக்கும். உங்கள் மனையினுடைய அகலத்துக்கு ஒரு சாலை போயிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கிழக்கு முழு தெருக்குத்தல். அதே மாதிரி வடக்கு பக்கம் உங்களுக்கு ஒரு சாலை போயிட்டுருக்கு அப்படின்னா உங்கள் ரோடை விட்டு அடுத்தது ஆப்போசிட்டில் வந்து ரோடு போயிட்டுருக்குன்னா அது வடக்கு முழு தெருக்குத்தல் மனை. அதே மாதிரி தெற்கு பக்கம், மேற்கு பக்கம், இது வந்து நம்ம மனையினுடைய அகலத்திற்கு முழு அகலத்திற்கு போகும்போது அதுதான் வந்து முழு தெருக்குத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி முழு தெருக்குத்தல் வரும்போது பார்த்திங்கன்னா, இதில் வடக்குலேயும் கிழக்குலேயும் வரும்போது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதே போல் கிழக்கில் மேற்கில் வரும்போது ஒரு சில பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்கும், உடல் ரீதியாக கொடுக்கும். அதில் பெண்களுக்கு வந்து அதிகமாக உடல் ரீதியாக பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நேர் தெருக்குத்தல். நேர் தெருக்குத்தல் அப்படின்னா, நம்ம மனையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனைக்கு சென்டர் பிளேஸ் வந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ரோடு தெரியுது, அதுதான் வந்து நேர் தெருக்குத்தல். அதாவது மனையின் முழு அகலத்துக்கு கிடையாது, மனையிலேருந்து சென்டர், நம்ம வாங்கிக்கிற மனையிலேருந்து சென்டர் பகுதியில் ஆப்போசிட்டில் வந்து ரோடு போகுது அப்படின்னும் போது அது பார்த்திங்கன்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வந்து நேர் தெருக்குத்தல். அதே போல் உச்ச தெருக்குத்தல். தெருக்குத்தல் அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, நமது வீட்டில் வந்து மனை வாங்கியிருப்போம். அந்த மனையினுடைய உச்சப்பகுதி 4 பகுதி இருக்குது. வடக்கு ஈசானியம், கிழக்கு ஈசானியம், தெற்கு அக்னி, மேற்கு வாயு, இது வந்து உச்சப்பகுதி. இந்த உச்சப்பகுதியில் வந்து நமக்கு தெருக்குத்து வருது அப்படின்னா மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் நீச்ச தெருக்குத்தில் வந்து நம்ம வீட்டு மனை வாங்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகள்லாம் கொடுக்கும். கிழக்கு அக்னி, தெற்கு நிருதி, மேற்கு நிருதி, வடக்கு வாயு ஆகிய பகுதிகளில் வந்து நம்ம வீட்டு மனை வாங்கி அந்தந்த கிழக்கு அக்னி, தெற்கு நிருதி, மேற்கு நிருதி, வடக்கு வாயு இந்த பகுதியில் உங்களுக்கு தெருக்குத்து சாலை வருது அப்படின்னா இதன் மூலமாக கெட்ட பலன்கள் வந்து நமக்கு அதிகமாக தரும். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, அடுத்து வந்து ஒரு திசையிலையும் நமக்கு தெருக்குத்தல் வருது, அவங்க வீட்டு மனைக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வடக்கு பக்கம் தெருக்குத்து வருது அப்படின்னா, அது வடக்கு முழுவதுமாக தெருக்குத்து வருதுன்னா நன்மைகள் தரும். வடக்கு ஈசானியத்தில் தெருக்குத்து வருது, ஈசானிய பகுதியிலிருந்து உங்கள் மனையிலேருந்து வீட்டினுடைய ஈசானிய பகுதியில் வந்து தெருக்குத்து வருது அப்படின்னா பெண்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். விரைவில் திருமணங்கள் ஆகும், பணம் அதிகமாக சேரும், உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும், அமைதி, ஆரோக்கியம், நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் கிழக்கு ஈசானியத்தில் வந்து உங்களுக்கு தெருக்குத்தல் வருது அப்படின்னா ஆண்கள் உயர்வுக்கு வழிவகுக்கும், வீட்டினுடைய தலைவனுக்கு எல்லாவற்றிலும் கட்டுப்பட வைக்கும்,
குழந்தைகள் விரைவில் நல்ல பெயர்களை வாங்கி தருவார்கள். குறையில்லா கல்வியும் அறிவும் கிடைக்கும். கிழக்கு முழுவதும் தெருக்குத்தல். முழு தெருக்குத்தலாயின் வீடுகளுக்கு நன்மைகள் தரும். முழு தெருக்குத்தலாக இருந்தால் மட்டும். அதுவே கிழக்கு அக்னியில் தெருக்குத்தல் இருந்தால் பிரச்சனைகள் பெருகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. அனைத்து முயற்சிகளிலும் தோல்விகள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். ஆண்களுக்கு தீய பழக்கங்கள் அதிகமாக உண்டாகும். உடல்நலம் கெடும். போதைக்கு அடிமையாகவர்கள். அழிவுகள் ஏற்படும். அகால மரணங்கள் ஏற்படும். கிழக்கு அக்னி தெருக்குத்தல் இருக்கும்போது அந்த வீட்டு மனையானது ஒரு பெண்ணுக்கு சொத்தாக மாறும். பெண்கள் உடல்நலம் கெடும். வயிற்றுக் கோளாறுகள் ஏற்படும். கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படும். கருச்சிதைவுகள் ஏற்படும். திருட்டு தீ விபத்து ஆகியவை உண்டாகும். வீட்டில் கெட்ட பெயர்கள், கெட்ட காரியங்கள், தீமைகள் அடிக்கடி நடக்கும். அதேபோல் தெற்கு அக்னி தெருக்குத்தல் உள்ள மனை இருந்தால் நலமும் சுபமும் திடமான செல்வமும் புகழும் பெயரும் கிட்கும். மன நிம்மதி கிடைக்கும். பெண்கள் நலம் பெருகும். சுற்றமும் நட்பும் பெருகும். தெற்கு முழுவதுமாக தெருக்குத்தல் இருந்தால் தீமைகள் தரும். முழு தெருக்குத்தலாயின் கடை நிறுவனங்களுக்கு நன்மை தரும். வீட்டிற்கு அல்ல, கடை, தொழிற்சாலை. மற்றும் தெற்கு நிறுதி மிக மிக தீது. கணவன் மனைவியரிடையே பிரச்சனைகள் உண்டாகும். சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். அவப்பெயர் உண்டாகும். விவாகரத்து ஏற்படும். நிம்மதி குறையும். செல்வம் அழியும். பெண்களுக்கு நீண்ட கொடிய வியாதிகள் ஏற்படும். இதய நோய் 100% வரும். அறுவை சிகிச்சை உண்டாகும். அகால மரணம் ஏற்படும். கொலையும் நடக்கும். தற்கொலையும் செய்து கொள்ள நேரிடுவார்கள். வீட்டில் கெட்ட காரியங்கள் அடிக்கடி நடக்கும். கெட்ட காரியங்கள் அப்படின்னா திதி கொடுக்கறது, இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது, இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணுறது, இதுபோல் கெட்ட காரியங்கள் அதிகமாக நடக்கும். மேற்கு நிறுதியில் தெருக்குத்தல்கள் இருந்தால் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் அதிகமாகும். அவப்பெயர் உண்டாக்குவர். பெண் வேசியாக மாறுவாள். ஆண்களுக்கு நீண்ட கொடிய வியாதிகள், விபத்துகள் ஏற்படும். அறுவை சிகிச்சைகள் உண்டாகும். அகால மரணம் ஏற்படும். கொலை நடக்கும். தற்கொலை செய்து கொள்வார்கள். காரியங்கள் தாமதமாகும். துயரம், வெறுப்பு, வழக்குகள் ஏற்படும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது. வீட்டில் கெட்ட காரியங்கள் அடிக்கடி நடக்கும். மேற்கு முழுவதுமாக தெருக்குத்தல்கள் இருந்தால் தீமை தரும். முழு தெருக்குத்தலாய் இருந்தால் கடை நிறுவனங்களுக்கு நன்மை தரும். வீட்டிற்கு அல்ல. மேற்கு வாயு பகுதியில் தெருக்குத்தல்கள் இருந்தால் தலைவன் என்றால் வீட்டினுடைய முதலாளி. அறிவும் தலைமையும் வெற்றியும் புகழும் கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி பெருகும். குடும்பத்தில் செல்வம், மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும். வடக்கு வாயுவில் தெருக்குத்தல் இருந்தால் தந்தை, மகன் மற்றும் கணவன் மனைவி உறவு கெடும். ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு, பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி, மகன் யாராக இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். பகை வழக்குகள் ஏற்பட்டு துயரம் தரும். குழப்பங்களும் ஏமாற்றங்களும் பெருகும். செல்வம் அழிந்து வறுமை சேரும். வீடு கடலில் மூழ்கி விற்பனைக்கு வரும். பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கடன் என்னாகும்? விற்பனை ஏலத்துக்கு வந்துடும். இல்லை நீங்கள் வீட்டை அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெண்கள் படிப்பில் தோல்வி ஏற்படும். பெண்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது. பெண் குழந்தைகள் பெற்றோர் சொல் கேட்க மாட்டார்கள். திருமணம் தள்ளி போகும். உடல்நலம் கெடும். மகிழ்ச்சி பறிபோகும். பிள்ளை பெற்றதை தடுக்கும். தீய பழக்கங்கள் உண்டாகும். ஒழுக்கமும் மன நிம்மதியும் கெடும். ஆண்களை பல மனைவிகள் கொண்டவர்களாக ஆக்கும். அதாவது ஒரு பொண்டாட்டி இல்லாமல் 2, 3, 4, 5 அந்த மாதிரி பல பெண்களுடன் பல பொண்டாட்டிகள் இருக்கிற மாதிரி பல மனைவிகள் கொண்டவர்களாக ஆக்கிவிடும். வடக்கு வாயுவில் தெருக்குத்தல் இருந்தால் மனைக்கு அதனால் மனை வாங்கும்போது நல்ல வாஸ்து நிபுணர்களை வைத்து வாஸ்து வல்லுநர்களை ஆலோசனை பெற்று தாமதமின்றி மாற்றங்களை செய்து கொள்ளலாம்.
தவறான தெருக்குத்தல் உள்ள மனைகளை வாஸ்து நிபுணர்களை வைத்து சரி செய்து கொள்ளுங்கள். முடியவில்லை என்றால் அந்த இடத்தை விற்று விடுவது மிகவும் நல்லது. வீடாக இருந்தால் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறு வீட்டிற்கு குடிபோவது மிகவும் நல்லது. ஆகவே இந்த வீடியோவை வச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். தெருக்குத்தல் இருக்கா என்னென்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைக்கு எது காரணம் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். தெருக்குத்தை சரியாக முறையில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.